சொல்லுங்க வேறு சரி கடைசியா நான் படிச்ச யாஃபமிக்கிறான்னு கொஞ்சமே ரெக்கார்டிங் வருது இல்லை என்னன்னு பார்ப்போம். ரைட் ஓகே ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் சயின்ஸ் கிளாஸ்னு சொல்லிக்கிறேங்க. பிரச்சனை இல்லை சரியா? உங்களோட ரெக்கார்டிங்கை பாருங்க நீங்க இந்த ஃபர்ஸ்டா ஜாயின் பண்ணாங்க கட்டாயம் மெசேஜ் ஒன்று போடுங்க எனக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுங்க. அடுத்த குரூப் எல்லாத்துலேயும் போட்டிக்கிறேன் நான் இது வரைக்கும் நடந்த கிளாஸ் எல்லாத்துலேயும். ரைட் ரீமா இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு சொல்லிடுங்க. ஓகே ரெக்கார்ட் போட்டிக்கிறேன் பார்த்துக்கொள்ளுங்க ரெக்கார்டிங்க. இந்த பிரச்சனை இல்லை கிளாஸை பாருங்க விளங்குமோ உங்களுக்கு என்ன ஒரு மிச்சம் பெருசா நாங்கள் படிச்சு இல்லை இப்போ தானே ஸ்டார்டிங். ஸோ டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணாதவங்க சென்ட் பண்ணீங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? இப்போ லாஸ்ட்டாக வந்தவங்க இருப்பீங்க நேரடியாக கிளாஸுக்கு யாருக்கு சரி ஞாபகம் வைக்கிறா லாஸ்ட்டாக நாங்கள் என்ன படித்தோம்னு சொல்லி படிச்சுட்டு தானே வந்திருப்பீங்க இல்லையா? அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லித்தாரேன் உங்களுக்கு. எப்பயும் ஒரு கிளாஸுக்கு ஜாயின் பண்ணும் போது என்ன செய்யணும் நீங்க படிச்சுட்டு வரணும். இன்றைய படிக்க போற விஷயத்தையும் படிச்சுட்டு வரணும். லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சதையும் படிச்சுட்டு வரணும். இல்ல இது வந்து தேர்ட் கிளாஸ் யாரோ கேட்டீங்க 2வது கிளாஸ் இல்ல இது 3வது சரியா? 2 கிளாஸ் அதை நான் சரி போய் பாருங்க ஒவ்வொரு குரூப்லயும் ரெக்கார்டிங் போட்டிக்கிறேன். 1வது 2வது சயின்ஸ் கிளாஸ் 1வது 2வது மேத்ஸ் கிளாஸுக்கான ரெக்கார்டிங் எல்லாம் போட்டிக்கிறேன். இது 3வது கிளாஸ் சரியா சயின்ஸ்க்கு. ரைட் லாஸ்ட் இப்ப நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோமே லாஸ்ட் படிச்ச யார் சரி ஞாபகம் வைக்கிறா மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம் கடைசியா நாங்க என்ன படிச்சோம். லாஸ்ட் கிளாஸ் வந்து அகலிப்பேன் நினைக்கிறேன். சயின்ஸ்ல கடைசியாவது என்ன படிச்சோம் ஞாபகம் வைக்கிறா? எந்த கிளாஸுக்கு வர்றதுக்கு முதல் நீங்க என்ன செய்யணும் ஏற்கனவே படிச்சதையும் படிச்சுட்டு வரணும். புதுசா படிக்க போறதையும் வாசிச்சுட்டு சரி வரணும். அது விளங்கினாலும் சரி விளங்காட்டியும் பிரச்சனை இல்லை. வாசிச்சுட்டு சரி நீங்க ஜாயின் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு பிரயோசனம் ஆயிக்கும்ன்றதை ஞாபகம் வச்சுங்க சரியா? ரைட் நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது சிலாக்களுக்கு செகண்ட் கிளாஸ் ஆகிக்குது சரியா? ஏதோ நான் 2 கிளாஸ் செஞ்சுட்டேன் இது 3வது கிளாஸ் சரி திருப்ப திருப்ப அதை கேட்டிக்காதீங்க. இது வந்து 3வது சயின்ஸ் கிளாஸ் நாங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ரெக்கார்டிங்கை பார்த்துங்க உங்களுக்கு எந்த கிளாஸ் மிஸ் ஆகிச்சோ அதுக்குரிய ரெக்கார்டிங் உங்களுக்கு பார்க்கலும் எல்லா ரெக்கார்டிங்கும் எல்லா குரூப்லையும் நான் போட்டிக்கிறேன் சரி அதனால பிரச்சனை இல்லை யாருக்கும். ஓகே இப்போ நான் கேட்ட கேள்விக்கு விட சொல்லுங்க அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ்ல என்ன படித்தோம் நாங்க கடைசியாவதாக என்ன பார்த்தோம் யாருக்கு சரி ஞாபகம் வைக்கிறா? கவரேஜ் கொஞ்சம் இஷ்யூ ஆகிக்குன்னு நினைக்கிறேன். ரைட் ரெக்கார்டிங் என்ன ஆகும் தெரியா இன்றைக்கு பிரச்சனை இல்லை நேரடியா யாருமே லெஃப்ட் ஆகாம ஜாயின் பண்ணுங்க. இன்றைக்கு கொஞ்சம் லெஃப்ட் ஆகி தான் வருது. கவரேஜ் கொஞ்சம் இந்த இஷ்யூ ஆகிக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாக எங்கிட்ட கவரேஜ் இஷ்யூ இல்லை அதனால எந்த நாளும் நீங்க ரெக்கார்டிங் எதிர்பார்க்காம நேரடி கிளாஸுக்கு வர்றது நல்ல இல்லையா? ரெக்கார்டிங் ஷோ பண்ண இயலாது நான் எப்பயும் ரெக்கார்டிங் தர வேண்டும் செல்ல இயலாது சரி. சில கிளாஸ் ரெக்கார்டிங் தரவும் மாட்டேன். ஸோ நேரடி கிளாஸுக்கு நேரடியா வந்து படிக்க பார்க்கணும். ரைட் ஸ்டார்ட் பண்ணுவோம் யாரும் செல்ல இல்லை. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நாங்க என்ன படிச்சோம்னு சொன்னால் தலவாடி இல்லையா? நானே சொல்றேன் தலவாடி படிச்சிருந்தோம் அப்படித்தானே இல்லையா? ரைட் போர்டு ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன் விளங்குறான்னு பாருங்க எல்லாருக்கும் ஒயிட் போர்டு ஒன்று ஸ்க்ரோல் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து வேற ஒருத்தட்ட கண்டாக்ட் காட்டிக்கிறேன்னு சொன்னா போனை வந்து இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஒயிட் போர்டை வந்து டபுள் கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னு சொன்னா அது வந்து பின் ஆகிரும். வேற ஆக்கள்கிட்ட கண்டாக்ட் எல்லாருக்கும் போர்டு விளங்குறது தானே யாருக்கு சரி விளங்காட்டி சொல்லுங்க சரியா போர்டை தேடி எடுத்துங்க. ரைட் அடுத்ததே போன்ல சில ஆக்கள் பார்ப்பீங்க கம்ப்யூட்டர்ல லெப்ட்ல அப்படி பார்ப்பீங்க. கம்ப்யூட்டர் லெப்ட்ல பாக்குறாங்களே பிரச்சனை இல்லை ஸ்கிரீன் பெருசா தான் விளங்கும். போன்ல பாக்குறாக்கள் போனை வந்து இப்படி வைக்க வேணாம் சரி இப்படி போனை வைக்காம நீங்க போனை இப்படி வைக்கணும். கிடையாக போனை வைங்க இப்படி போனை கிடையா வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா தான் உங்களுக்கு நல்ல பெருசா விளங்கும் போர்டு சரியா? நிலை குத்த வச்சுட்டீங்கன்னு சொன்னா போர்டு சிறுசா தான் விளங்கும். அதனால அப்படி இல்லாம கிடையா போனை வச்சு போன் யூஸ் பண்றாக்கள் பாருங்க. லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நான் பார்த்திருந்தது வந்து தலவாடி. இது வந்து 5ஆம் பாடம் புதுசா ஜாயின் பண்ணாக்களுக்கா சொல்றேன். 5ஆம் பாடம் உங்களோட புக்ல எடுத்துங்க. 5ஆம் பாடத்தை புக் எல்லாரும் கிடைச்சிக்கிட்டு தானே பார்ட் 1ல 5வது பாடம். சிலாக்கள் படிச்சுப்பீங்க சிலாக்கள் படிச்சிக்க மாட்டேங்க. ஸோ எதுனாலும் பிரச்சனை இல்லை 2ஆம் தவணைக்கு வரத்தானே போறோம் உங்களுக்கு இல்லையா? ஸோ அதனால நல்ல கவனமா படிங்க. இது முக்கியமான பாடம் திரும்ப திரும்ப சொல்றேன்.
ஓலவெல்ல கேள்வி எல்லாம் இதுல மிக முக்கியமா வர ஒரு பகுதி தான் இது. பாஸ் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். வேற கிளாஸ்ல வந்து நான் படிச்சு தரத்தோட பாஸ் பேப்பர் கேள்விகளும் கூட இடக்கடை செய்வோம் நாங்க, ரைட்? எப்படி படிக்கணும்னு நான் இடக்கடை சொல்லி தருவேன். நான் இப்போ தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கிறேன், கேள்வியும் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்க. அப்படி அதுக்கான கேள்விகள் எங்க எங்க இருக்கிறதுல நான் காட்டி தருவேன், நீங்க செஞ்சு பார்க்கணும். டவுட்டுகள் இருந்தா டிஸ்கஸ் பண்ணலும். அப்படித்தான் என்னோட கிளாஸ் போகும், சரியா? படிக்கிற மட்டுமில்ல பாஸ் பேப்பரும் இடக்கடை செய்வோம் நாங்க. அப்பதானே பிரயோசனமாய்க்கும் உங்களுக்கு. ஒரு விஷயத்த நீங்க படிச்சீங்கன்னா அதுல எப்படி கேள்வி வருதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? படிக்கிற மட்டும் இல்ல, அதுல எப்படி கேள்வி கேட்கிறாங்கன்றது கேள்விக்கு நீங்க ரெடி ஆகணும். படிக்கவும் வேணும். படிச்சு தெளிவாயின பிறகு அதுல எப்படி கேள்வி கேட்கிறாங்கன்றதுக்கு ரெடி ஆகினாதான் சரியா. சிலாக்களுக்கு நல்லா படிப்பாங்க, சரியா விட எழுத தெரியாது. அதனால மார்க்ஸ் குறையறே மீக்குது. அதனால பேப்பருக்கு ரெடி ஆகணும் நீங்க. படிக்கவும் வேணும், பேப்பர் ப்ராக்டிஸ் அதை விட மிக முக்கியம். சரி, தியரி சரியா தெரிஞ்சதான் சரியா பேப்பர் செய்யலாம் இல்லையா? பிள்ளையா நீங்க ஒழுங்கா விளங்காம படிச்சுட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பேப்பரும் கஷ்டமா தானே இருக்கும். சரியா படிச்சுட்டீங்கன்னா பேப்பர் செய்யறது அப்புறம் கஷ்டம் இல்லை, அவசரமா ஒன்று செஞ்சுட்டு போய் தெரியும். ஸோ எப்படி விட எழுதுறது, எப்படி எழுதினா நிறைய ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலும்ன்ற அந்த ப்ராக்டிஸ் நீங்க கட்டாயம் எடுக்கணும். சிலாக்கள் ஷார்ட்டா விட கொடுப்பீங்க, அப்படி கொடுக்குற நேரம் ஃபுல் மார்க்ஸும் கிடைக்காது. அப்ப அப்படி விட எழுதுற முறைகளும் மீக்குது. சரி, அதை நான் சொல்லி தரேன் போப்போம். இப்பதானே படிக்கிறோம், பாடம் ஃபர்ஸ்ட்டுக்கு முடியட்டும் இந்த பாடம். அது பிறகு சம்பந்தமான கேள்விகளை பார்த்துட்டு பாக்குற நேரம் உங்களுக்கு அதெல்லாம் விளாம்படுத்திடும், ரைட்? இப்ப லாஸ்ட் கிளாஸ்ல நாங்க பாத்திருந்தது தலைவாடி. தலைவாடின்னு சொன்ன என்ன, முகம் பாக்குற கண்ணாடி. அப்ப ஒளித்தெரிப்பு தானே படிச்சுட்டு இருக்கிறோம். ஒளின்னு சொன்ன என்ன, வெளிச்சம். இந்த ஒளியை பத்தி தான் நாங்க படிச்சுட்டு இருக்கிறோம். சோ மத்த ஒளியை பத்தி யாரும் யோசிக்க வேணாம். திரும்பியும் சொல்றேன், இந்த ஒளி வந்து வெளிச்சம். இந்த ஒளியை பத்தி தான் நாங்க படிச்சுட்டு இருக்கிறோம். சத்தம் இல்லை, இது வெளிச்சம். சோ இந்த ஒளிக்கு வந்து என்ன நிகழ்வு அளிக்கிறது? தெரிப்படையக்கூடியது, முறிவடையக்கூடியது. அப்ப நாங்க முறிவு இன்னும் பார்க்க இல்ல, நாங்க பாக்குறது வந்து தெரிப்பு. சரியா? முறிவு பார்ப்போம் நாங்க. இது தெரிப்பு முடிஞ்ச பிறகுதான் முறிவு படிப்போம். தெரிப்புல நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் படிச்ச பிறகு முறிவு பார்ப்போம். இப்ப நாங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து தெரிப்பு. அப்ப ஒளி வந்து என்ன செய்யக்கூடியது? தெரிப்படையக்கூடியது. முதலாவது நாங்க எங்க தெரிப்பு பாக்குறோம்னா தலைவாடியில. நிறைய நீங்க படிக்கணும். என்னென்ன? குழிவாடி, குவிவாடி. இது முதலாவது நான் வரைஞ்சிக்கிறது என்ன? இது வந்து குழிவாடி. இது வந்து என்ன அடி? குவிவாடி. ரெண்டாவது இருக்கிறது குவிவாடி, முதலாவது இருக்கிறது குழிவாடி. அப்ப குழிவாடியில நடக்கிற தெரிப்பு, குவிவாடியில நடக்கிறது எப்படி? சோ அத மாதிரி வில்லைகள்ல குவிவு வில்லை, குழிவு வில்லை, இப்படி நிறைய வில்லைகள் இருக்குது. சோ அந்த வில்லைகள்ல நடக்கிற தெரிப்பு இதெல்லாம் நீங்க பார்க்கணும். சரியா? படிப்படியா ஒன்றை படிக்கணும். ஃபர்ஸ்ட் நாங்க பார்த்துட்டு தலைவாடி. தலைவாடியை தான் முதலாவது பார்ப்போம். அது பிறகு இந்த குழிவாடி குவிவாடியை படிப்போம். அது பிறகு இந்த வில்லைகளை பத்தி படிப்போம். ஒருக்கும் வில்லை, அதாவது குவிவு வில்லை, குழிவு வில்லை. குவிவு வில்லைக்கு இன்னொரு பேர் தான் ஒரு. சோ இது வந்து விரிக்கும் வில்லை, விரிவில்லை, ஒருக்கும் வில்லை, குவிவு வில்லை. சோ அப்படி இந்த எல்லாத்துலயும் நடக்கிற ஒளித்தெரிப்பு பத்தி நாங்க படிப்போம். சரி, ஃபர்ஸ்ட் இப்ப நாங்க படிச்சுக்கிறத பத்தி இந்த தலைவாடியில நடக்கிற ஒளித்தெரிப்பை பத்தி தான், ரைட்? சோ அதான் முதலாவது இருக்கிற தெரிப்பு உங்களுக்கு. இப்ப நார்மலா நான் தலைவாடி நடக்கிற தெரிப்பெல்லாம் படிச்சு தந்துட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாம் முடிஞ்சு போன கிளாஸ்ல நாங்க தலைவாடியை பத்தி ஃபுல்லா படிச்சாச்சு. சோ இன்னொரு ஞாபகப்படுத்தல் குயிக்கா கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி விட்டுறேன், ரைட்டா? எல்லாருக்கும் போர்டு விளங்குது தானே? போர்டு விளங்குதா எல்லாருக்கும்? போர்டு விளங்காத யாரு சரி இருந்தாலும் சொல்லுங்க, சரியா? இந்த போர்டு விளங்காட்டி உங்களுக்கு எதுவுமே விளங்காத மாதிரி. இந்த போர்டுல நான் எல்லாம் விளம்படுத்துறேன். சோ போர்டு விளங்காத யாரு சரி இருந்தால் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. என்ன அடிக்கடி மெசேஜ் பாக்குற கஷ்டம் தானே, இடக்கடை வந்தா மெசேஜ் பார்க்கல. மைக் ஆன் பண்ணி பேசுங்க. உங்களோட டவுட்கள் இருந்தாலும் சரி, ப்ராப்ளம் இருந்தா உங்களோட மைக் ஆன் பண்ணி பேசுங்க, ரைட்? அப்ப இன்னைக்கு நாங்க திரும்ப குயிக்க ஞாபகப்படுத்துறேன் பாருங்க. ஒரு தலைவாடி, தலைவாடியில வந்து ஒளித்தெரிப்பு தான் நடக்கும் இல்லையா? ஒளி முறிவு நடக்காது. சோ தலைவாடின்னு சொன்னால் முகம் பாக்குற கண்ணாடி, ஒரு பக்கம் மெழுகு பூசப்பட்டதாய்க்கும், அடுத்த பக்கத்துலதான் தெரிப்பு நடக்கும். இது வந்து தெரிமேற்பரப்பு. இங்கால பக்கத்துலதான் தெரிப்பு நடக்கும். ஒளிக்கதிர் பட்டு தெரிக்கும். இங்கால பக்கத்துல பட்டா ஒளி தெரிக்காது. ஏன்னு சொன்னா இதுல வந்து மெழுகு பூசப்பட்டுகிறது. மெழுகு பூசப்படாத இங்கிட்டு பகுதியில பட்ட நேரம் தான் ஒளி வந்து தெரிப்படைய கூடியது. அப்ப தலைவாடியை பொறுத்த வரைக்கும் அதுல சில நிபந்தனைகள் இருக்குது. எப்படி ஒளி என்ன செய்யும்? இப்ப இத்தனை தலைவாடி நிலை குத்தா தலைவாடி வைக்கப்பட்டிருக்குன்னு வைப்போம். தலைவாடி இந்த இடத்துல நிலை குத்தா வைக்கப்பட்டிருக்குது. சோ தலைவாடி நிலை குத்தா வைக்கப்பட்டிருக்குது. கிடையாக ஒரு கதிர் வந்து படுகுது அப்படின்னு சொன்னா இது என்ன பாகையில படுது? 90 பாகையில வந்து படுது. அதுக்கு நாங்க சொல்லுவோம் செங்குத்தாக. இந்த கதிர் வந்து தலைவாடிக்கு செங்குத்தாக வந்து படுது. இந்த ஒளிக்கதிர் வந்து இதான் ஒளிக்கதிர். ஞாபகம் வச்சு இங்க ஒளிக்கதிர்னு சொன்னா நேர்கோட்டால காட்டப்படும். புய்ச வந்தாக்களுக்காக திரும்ப சொல்றேன். ஒரு நேர்கோடு தான்
நேர்கோட்டுக்கு நீங்க அம்புக்குறி போட்டு காட்டினா அது ஒளிக்கதிராக மாறும். வளைகோட்டால ஒளிக்கதிர் காட்டுறது இல்ல. நேர்கோட்டுக்கு ஒரு அம்புக்குறி போடணும். அம்புக்குறி போடாட்டி அது ஒளிக்கதிர் இல்ல. அம்புக்குறி என்னத்தை குறிச்சு காட்டுது? ஒளிக்கதிர் செல்லும் திசையை குறிச்சு காட்டுது. அந்த கோடு என்னத்தை குறிச்சு காட்டு? நேர்கோடு. ஒளி செல்லும் பாதை ஒளி வெளிச்சம் நேர்கோட்டில் பயணம் செய்யக்கூடியது. ஒளி நேர்கோட்டில் பயணம் செய்யறதாலதான் நேர்கோட்டால ஒளி செல்லும் பாதையை காட்டும். அம்புக்குறி ஒளி செல்லும் திசையை காட்டும். அப்ப இது எந்த திசையில வருது? இங்கிட்டு வருது இல்லையா? இங்கிட்டு பார்த்த நீங்க வலப்பக்கம் எடுத்து இங்கிட்டு பார்த்து இடப்பக்கம் எடுங்க. அப்படித்தான் இங்கிட்டு கை வலக்கை இருங்கால கை இடக்கை இங்கால பக்கம் இடக்கை, இது இடக்கை அது வலக்கை. சோ அங்கிட்டு வலப்பக்கத்துல இடப்பக்கத்தை நோக்கி ஒரு கதிர் வருது. இல்லாட்டி சொல்றேன்னு சொன்னா கிழக்குல இருந்து மேற்கை நோக்கி ஒரு கதிர் வருது. என்ன செய்யுது? இந்த தலைவாடிய தலைவாடியில படுது. சோ பட்டி இப்ப எப்படி இது தெரிக்கும்? ஒளி ஒளியில தெரிப்பத்தானே பாக்குறோம் நாங்க. தலைவாடியில எப்படி ஒளி தடுப்பு நடக்கும்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சோ இது எப்படி படுதுன்னு சொன்னா தலைவாடிக்கு செங்குத்தாக. இது தலைவாடி தானே கிடையாக வருது. தலைவாடி நிலை குத்தாகிக்கிற அப்ப கதிர் கிடையாக வந்தால் அதுக்கு செங்குத்துன்னு சொல்லுவோம். 90 பாகையில இந்த கதிர் தலைவாடியில படுது. சோ 90 பாகையில கதிர் பட்டுன்னு சொன்னா அது எப்படி தெரிக்கும்னு சொல்லி பார்த்திருந்தோம். சொல்லுங்க. 90 பாகையில் அதாவது தலைவாடியில கிடையாக தலைவாடிக்கு செங்குத்தாக ஒரு கதிர் பட்டா அது எப்படி தெரிப்படையும்? மீட்டிங் கட் ஆகினா அகைன் ஜாயின் ஆகுங்க. 40 நிமிஷத்துக்கு ஒருக்கா அந்த மீட்டிங் கட் ஆகும். கட் ஆகணும்னு என்ன செய்யணும்? நீங்க திரும்ப ஜாயின் பண்ணணும். சரியா? சொல்லுங்க பாப்போம். 40 நிமிஷம் ஒரு கட் ஆகும். நீங்க அதே லிங்க்ல திரும்ப ஜாயின் பண்ணி வந்தீங்கன்னா சரி, குயிக்கா ஜாயின் பண்ணுவாங்க, லேட் ஆகாம. ரைட். இப்ப சொல்லுங்க பாப்போம். ஒரு தலைவாடியில ஒரு கதிர் செங்குத்தாக ஒளிக்கதிர் செங்குத்தாக பட்டால் எப்படி அது தெரிப்படையும் படிச்சிருந்தோம்? யாருக்குமே ஞாபகம் இல்லையா? எப்படி தெரிப்படையும்? அதே பாதையில போகும் இல்லையா? நீங்க கட்டாயம் ரெக்கார்டிங் பார்க்கணும். முதலாவது 2வது கிளாஸ் ரெக்கார்டிங் பாத்துடுங்க எல்லாரும். அப்பதான் பிரயோசனம் ஆயிக்கும். ஏன்னா பேசிக் விஷயம் எல்லாம் முதலாம் 2ஆம் ரெக்கார்டிங்ல இருக்குது. சோம்பரப்படாம டைம் எடுத்து பாருங்க. சரி, பாக்குற மட்டுமில்ல நோட்ஸ் எழுதணும். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் மார்க் பண்ணுங்க ஒரு கோப்பியில. சும்மா வீடியோ படம் போற மாதிரி பார்த்துட்டு இருக்காம ஒரு கொப்பி ஒன்று எடுத்து தேவையான விஷயங்கள்லாம் என்ன செய்யணும்? படித்தார விஷயங்களை மார்க் பண்ணிக்கணும் நீங்க. அப்பதான் உங்களுக்கு பிரயோசனம் ஆயிக்கும். சோ பாருங்க, தலைவாடி தலைவாடிக்கு நிலை குத்தாக ஒளிக்கதிர் என்ன செய்யுது? செங்குத்தாக படுது. தலைவாடிக்கு செங்குத்தாக. இப்ப நான் படிச்சிருந்தோம், தலைவாடிக்கு செங்குத்தாக ஒரு ஒளிக்கதிர் தலைவாடியில பட்டால் அது எப்படி தெரிப்படையும்? இது படுகதிர். படுகதிர் இது படுகிறது படுகதிர். படுகதிர் என்ன செய்யும்? எப்பயுமே அந்த குறித்த இதை நோக்கி வரும். இப்ப தலைவாடியை நோக்கி வரும் கதிர் படுகதிர். தலைவாடியில பட்டு தெரிச்சு போற கதிர் தான் தெரிகதிர். அப்ப இந்த கதிர் தலைவாடியை நோக்கி வருது. அப்ப இந்த கதிருக்கு பேர் என்னன்னு சொன்னா படுகதிர். இது என்ன செய்யுது? தலைவாடியை நோக்கி வரத்தால் இது படுகதிர். அப்ப தெரிகதிர் எப்படி காட்டுவோம்? முறிகதிர் இல்லைங்க. ஏன்னா இங்க என்ன நடக்குது? தெரிப்பு நடக்கிறதால படுகதிரும் தெரிகதிரும் மட்டும்தான் இங்க இருக்குது. இங்க முறிகதிர் இல்ல. முறிகதிரை பத்தி பேசப்படாது. சரி. சோ படுகதிர் என்ன? படுகதிர் தலைவாடியில பட்டு அதே திசையில தெரிப்படையும். அப்ப திரும்ப போற கதிர் எந்த திசையில போகும்? அடுத்த திசையில. இது படுகதிர், இது படுகதிர், இது தெரிகதிர். ஒரே பாதை, திசை மட்டும்தான் வித்தியாசம். அதுதான் நீங்க ஞாபகம் வைக்கணும். தலைவாடியில எப்பயுமே தலைவாடிக்கு செங்குத்தாக படக்கூடிய ஒளிக்கதிர்கள் என்ன செய்யும்? அதே பாதையில திரும்பி செல்லும். அதாவது என்ன? செங்குத்தாக படுற கதிர் செங்குத்தாகவே தெரிக்குது. அவ்வளவுதான். தலைவாடிக்கு செங்குத்தாக படுற கதிர் தலைவாடிக்கு செங்குத்தாகவே தெரிப்படையும். அது இன்னொரு கருத்து என்ன? ஒளிக்கதிர் அப்ப உங்கள்கிட்ட கூற்று கேள்விகள் கூட வரலாம். எக்ஸாம் பேப்பரை செக் பண்ணி பாருங்க. தலைவாடிக்கு செங்குத்தாக படக்கூடிய ஒளிக்கதிருக்கு யாது நிகழும் கேட்டா வந்த பாதை வழியே திரும்பி செல்லும் அப்படின்னு தருவாங்க. சரிதானே? அந்த கூற்று எந்த பாதையில வாராரோ அதே பாதை வழியே திரும்பி போவாரு. சரியா? கோண விலகல் ஒன்றும் இல்லை. அது எப்ப? தலைவாடிக்கு செங்குத்தாக, அதாவது தலைவாடி வச்சிக்கிறதுக்கு இப்ப தலைவாடி இப்படி இருக்குன்னு சொன்னால்